Hello friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் தம் பிரியாணி தாங்க. ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்றது அப்படிங்கறது தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. டேஸ்டும் வேற லெவல்ல இருக்குங்க. சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணியில கொஞ்சமா பட்டு 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு போட்டு கொதிக்க விடணுங்க. தண்ணி கொதிச்சதும் ஒரு 4 டம்ளர் அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேங்க. நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் போடுறதுனால அரிசியிலையுமே நமக்கு அந்த பிரியாணி வாசம் இருக்குங்க. அதுக்காக தான் இதெல்லாம் ஆட் பண்றது இருக்கு. இப்போ பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் 4 டம்ளர் அரிசியை ஊற வச்சு வச்சிருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை போட்டுட்டு லைட்டா ஒரு கிளறி விட்டுருங்க. அரிசி வந்து நமக்கு 3/4 வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ பாருங்க அரிசி வந்து ஒரு 75% குக் ஆயிடுச்சுங்க. இது மாதிரி ஒரு அரிசியை எடுத்து ஒரு சாதத்தை எடுத்து இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா உடையணுங்க. இதுதாங்க பதம். இப்போ நம்ம சாதத்தை வடிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 2-3 பட்டை, 5 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை, கடல் பாசி, ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பொரிஞ்சதும் நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணுங்க. அப்பதான் இந்த பிரியாணிக்கு நல்ல வாசமா இருக்கும். இப்போ பாருங்க வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சமா புதினா ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி போடுறேங்க. நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு 3 தக்காளியை இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. ஸோ அதுக்காக நம்ம இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்க தக்காளி ஓரளவு சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை இது மாதிரி நல்ல ஒரு வதக்கிட்டு நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாங்க. இன்னைக்கு நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்றேங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ரொம்ப காரம் இருக்காதுங்க. தூள் ஒரு 1/2 ஸ்பூனுங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு மூடி போட்டு இதெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வேகணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம தம் போட போறோம். ஆல்ரெடி நம்ம ரைஸை வேக வச்சுட்டதுனால நம்ம இது கிரேவி வந்து நல்லா வெந்தாதாங்க நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல பிரியாணிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 லெமனை ஊற்றிக்கலாங்க. பிழிஞ்சு லெமன் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கிரேவியை எடுத்து ஒரு கிண்ணத்தில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லேயராக நம்ம போட போகிறோம் தம்மு. ஸோ ஃபஸ்ட்டு லேயருக்கு கொஞ்சம், செகண்ட் லேயர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதனால கொஞ்சம் கிரேவி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கிரேவியில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்லேயே இருக்கட்டும்ங்க.
இப்போ ரைஸை வந்து இது மாதிரி நல்லா உதிர்த்து விடணுங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிரேவியை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மேலே போட்டு விட்டுருங்க. இப்போ இன்னொரு லேயர் நம்ம போடணுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிற கிரேவியையும் போட்டுட்டு மிச்சம் இருக்கிற சாதத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஊற்றலாம், இல்லைனா இருக்கட்டும்ங்க. நான் வந்து இன்றைக்கி எல்லோ கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து கேசரி பவுடரோ இல்லை குங்குமப்பூவோ கூட நீங்கள் கலந்து இது மாதிரி மேலே தெளித்து விட்டுக்கலாங்க. ஸோ இது மாதிரி தெளிச்சுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுட்டு தம் போட்டுடலாங்க. இது மாதிரி ஒரு தோசைக்கல்ல கீழே வச்சுடுங்க. வச்சுட்டு நம்மளோட பிரியாணி பாத்திரத்தை இது மாதிரி மேலே எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக சிம்மில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சாதம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடியிலேருந்து இப்படி பொறுமையாக இப்படி கிளறி விடணும். அவ்வளோதாங்க, சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லாக ஸ்பைஸியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி கிளறி விட்டுட்டோன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க. சாதம்லாம் எவ்வளோ நல்லா உதிராக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.